வணக்கம் மக்களே! ஒரே ஒரு நாள்ல வெறும் 24 மணி நேரத்துல அரசாங்கத்துல ஒரு ஃபைல் நகர்ந்து ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சாதாரணமா ஒரு ரேஷன் கார்டு வாங்கவோ, அல்லது ஒரு சான்றிதழ் வாங்கவோ நம்ம மாச கணக்குல அலையிறோம். ஆனா கரூர் மாவட்டத்துல சுமார் 3084 ஏக்கர் கோயில் நிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் ஒரே நாள்ல அசுர வேகத்துல நகர்ந்திருக்கு. அதுவும் சாதாரண நிலம் இல்லைங்க. இதோட தற்போதைய மார்க்கெட் மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய். இப்போ சோசியல் மீடியா முழுக்க இதுதான் பிரதானமான பேசுபொருளே. கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தார வாத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இல்ல 3000 எளிய குடும்பங்களோட 60 வருஷ பிரச்சனையை தான் தீர்த்திருக்கோம்னு அரசு தரப்பும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அசல் உண்மை என்ன? இந்த 1963 சட்டம் என்ன சொல்லுது? வாங்க பாப்போம். முதல்ல விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். கரூர் மாவட்டத்துல இருக்கிற அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில், புகழிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளிட்ட 4 முக்கியமான கோயில்களுக்கு சொந்தமான 3084 ஏக்கர் நிலங்கள் இருக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் நிலங்கள் எல்லாமே கோயில் பேர்ல தான் இருந்தது. ஆனா 1963ல கொண்டு வரப்பட்ட மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் மூலமா இந்த நிலங்களை அனுபவித்து வந்த தனிநபர்கள் பெயருக்கு ரயத்வாரி பட்டா அப்படின்னு ஒரு பட்டா மாத்தி வழங்கப்பட்டுச்சு. ஆனா அறநிலைத்துறை என்ன பண்ணாங்கன்னா, இது பேசிக்கா கோயில் நிலம், இதை யாரும் ஏமாத்தி வித்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவு துறையோடைய பதிவு தடை பட்டியல்ல இந்த நிலங்களை சேர்த்துட்டாங்க. இதனால பட்டா வச்சிருந்த மக்கள் தங்களோட சொந்த தேவைக்கு கூட அந்த நிலத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாம போச்சு. பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த தடையை நீக்கணும்னு பொதுமக்கள் தரப்புல கோரிக்கை வைக்கிறாங்க. கரூர் மாவட்ட கலெக்டரும் விசாரிச்சுட்டு, ஆமாங்க இதெல்லாம் ஏற்கனவே சட்டப்படி அவங்க பேருக்கு மாறின பட்டா நிலங்கள் தான், தடையை நீக்கலாம்னு ஒரு அறிக்கையை தராரு. இப்ப ட்விஸ்டே இங்கதான். கடந்த ஜூலை 9, 2026 அன்னைக்கு கரூர் கலெக்டரோட பரிந்துரை கடிதம் வருது. அதே நாள்ல திருப்பூர் இணை ஆணையரும் அதை செக் பண்றாரு. அதே நாள்ல சென்னையில இருக்கிற அறநிலைத்துறை ஆணையரும் ஓகே தடையை நீக்கலான்னு உத்தரவு போடுறாரு. ஒரே நாள்ல ஜூலை 9 அன்னைக்கு இந்த 3 ஆபீஸோட ஃபைல்களும் அப்ரூவ் ஆகி ஆர்டர் வெளியானது தான் இப்போ பெரிய அரசியல் புயலை கிளப்பியிருக்கு. எதிர்க்கட்சிகளும் ஆன்மீக அமைப்புகளும் என்ன சொல்றாங்கன்னா, 25,000 கோடி மதிப்புள்ள கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களோட கைக்கு சட்டப்பூர்வமா மாத்துறதுக்காக தான் இவ்வளவு அவசரமா இந்த உத்தரவுகளை போட்டிருக்காங்கன்னு நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. சரி, இதுக்கு அரசு தரப்பு என்ன விளக்கம் சொல்றாங்க? நாங்க எந்த கோயில் நிலத்தையும் யாருக்கும் தாரை வார்க்கல, புதுசா யாருக்கும் பட்டாவும் கொடுக்கல. 60 வருஷத்துக்கு மேல சட்டப்படி பட்டா வச்சுக்கிட்டு நிலத்தை விற்க முடியாம தவிச்ச 3390 எளிய குடும்பங்களோட சிக்கலை தான் தீர்த்திருக்கோம். இது முழுக்க நிர்வாக ரீதியிலான நடவடிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ மக்களே, ஒரு பக்கம் கோயில் நிலம் கொள்ளை போகுதுன்ற ஆன்மீக அமைப்புகளுடைய கவலை, இன்னொரு பக்கம் மக்களோட வாழ்வாதார பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும்னு அரசு விளக்கம். ஆனா 25,000 கோடி மதிப்புள்ள நில விவகாரத்துல ஒரே நாள்ல ஃபைல் நகர்ந்த வேகம் நியாயமான சந்தேகங்களை எழுப்புதுங்கிறது தான் மறுக்க முடியாது. இந்த விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மக்களுக்கான நல்ல திட்டமா, இல்ல இதுல ஏதோ முறைகேடு நடந்திருக்குமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.